வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 39 சைஸ்க்கு ஒரு டபுள் கட்டோரி பிளவுஸ் எப்படி போடலாம்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு சார்ட் பிரகாரம் ஷோல்டர் 6 இன்ச் வைக்கணும். அந்த உடம்புட மெஷர் 10.75 வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒன்னாவே போட்டு வெட்டுறேன். பேப்பர் கட்டிங் போட்டு தான் கட்டோரி பிளவுஸ் எல்லாம் வெட்டணும். அப்ப நல்லா ஈஸியா வெட்டிடலாம். அப்ப நீங்க 2 பக்கம் வச்சுக்கிறீங்க. முன்பாட்டுக்கு ஒன்னும் பின்பாட்டுக்கு ஒன்னும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு நான் இடம் விட்டுக்கிறேன். 2 பக்கத்துக்குமே இந்த அளவு போதும். நீங்க வேற இதை விட எக்ஸ்ட்ரா எந்த அளவுமே விட வேணாம். இப்ப 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு பிளவுஸ்ட உயரம் நான் 15க்கு மார்க் பண்றேன். 15 உயரம். இதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறேங்க. அடுத்தது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல இடைவெளி விட்டுறணும். 1/2 இன்ச் இடைவெளி விட்டாச்சு. இதுக்கு பிறகு ஷோல்டர் 6க்கு மார்க் பண்ணணும். ஷோல்டர் 6. இதுல கழுத்து ஒரு 3 இன்ச் வரையும் விட்டுக்கிறலாம். நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். உங்களுக்கு அதை விட குறைய வேணா 2.5 2.75 எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் 3 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது. 3 இன்ச்சுக்கு கழுத்து மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் முன் கழுத்தையே மார்க் பண்ணிக்கிடுவோம். 6.5க்கு மார்க் பண்ணணும். முன் கழுத்து இந்த வெட்டி எடுத்த பிறகு பின்னுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். 6.5க்கு மார்க் பண்ணி முன் கழுத்துட அளவு மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுல ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஷோல்டர் முடியுது. இந்த முடிகிற இடத்துலயே ஒரு இந்த கீழ் கோடு இருக்குது. இதுல இருந்து 6க்கு மார்க் பண்றேன். ஆனா இந்த 2 கோடையும் சேர்த்து விட்டுறணும். அடுத்தது இந்த 6 முடிகிற இடத்துல நாங்க உடம்பு மார்க் பண்ணணும். அந்த 39 சைஸ்க்கு 10.75 வரும். நீங்க அந்த 10.75 மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நீங்க விட்டுக்கிறலாம். நான் இப்ப இதுல 1 இன்ச் தான் விடுறேன். இப்ப இந்த கோடை இதோட சேர்த்து கோடு போட்டுருவோம். இது உடம்பு 10.75 தான் இந்த புள்ளி. இது தையலுக்கு 1 இன்ச். இப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு ஃபைனலா வரும். அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ள வைக்கிற கிளாத். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த எண்டுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது இந்த ஷோல்டர் 2க்கு நடு சென்டரை பார்த்துட்டு இப்படியே இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதோட சேர்த்து விட்டுருங்க. உள்ளுக்கு முன்கைக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு வைக்கிறணும். இப்ப மேல இருந்து இப்படி வரும். இதோட சேர்ந்துரும். பின்கை வெளிக்கை இப்படி 1/2 இன்ச்சு உள்ளுக்கு வரும். இதுதான் கைட வளைவு. அடுத்தது இப்ப நாங்க முன்பக்க டாட்டை போட்டுருவோம். முன்பக்க டாட் சரியா இந்த ஷோல்டர் 2க்கு நடுவுல இருந்துட்டு இந்த 10.75 உயரத்தை மார்க் பண்ணணும். 10.75 அதுல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த 2.5 இன்ச்சுக்கு நேரா ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்குருவோம். போட்டுட்டு இந்த டாட்டோட உயரம் இருக்கு, அந்த கோடையும் கோடு போட்டுக்கிறங்க. இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லாட்டி 2.25 இன்ச்சுக்கு அளவுக்கு டாட் மார்க் பண்ணிக்கிறங்க. உள்ளுக்கு பிடிக்கிற துணி. இப்ப நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இத இப்படி கோடு போட்டுக்கிறேன். இப்ப பட்டி ஷேப் கொடுக்கணும். இந்த சைட்ல 1 இன்ச் கொடுத்தா போதும். இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச் கொடுக்கணும் முன் பக்கம். இப்ப இந்த கோடையும் இதையும் சேர்த்துறணும். இந்த நடு சென்டர் கோடு இருக்குது, அதுல இருந்து இதோட சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்க கோடையும் சேர்த்து விட்டுறணும். இந்த 1 இன்ச் புள்ளியோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் எவ்வளவு இடம் இருக்குன்னு அளந்து பாருங்க. 3.5 இன்ச் வருது. இதுல இருந்து இது வரையும் 3.5 இன்ச் வருது. அந்த 3.5 இன்ச் இந்த டாட் முடியுது இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இந்த டாட் முடிகிற இடத்துல இருந்து இந்த 3.5 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த 3.5 இன்ச் தான் நீங்க எடுத்திருக்கிறோம். அப்ப இதே 3.5 வச்சாச்சு. இதுல ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சு கழுத்துல மார்க் பண்ணுங்க. இந்த வளைவு இருக்குது, இந்த கழுத்துல இந்த வளைவுல எந்த இடத்துல 3 வருதுன்னு பாருங்க. அந்த 3 வர்றதுக்கு நேரா ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. அடுத்து இந்த உள் வளைவு இருக்கு கை, இந்த உள் கை வளைவுல இருந்து
இந்த அதே 3 இன்ச்சை வச்சுக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த 3 புள்ளியையும் சேர்த்து விட்டுருங்க. இதுதான் அளவு, சரியான கட்டோரியோட அளவு. இது வந்து சைட்ல, இதுவும் சைட்ல. இப்ப இந்த இதுல இருந்து கேப் புள்ளி மார்க் பண்ணது வந்து 3 இன்ச், கழுத்துக்கும் 3 இன்ச், இந்த இடத்துக்கு நான் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப நாங்க இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். இப்ப இதை கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உடம்பு பகுதியை வந்து 2ஐயும் சேமா வெட்டி எடுத்துருங்க. முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் சேர்த்து வெட்டிருங்க. அதே மாதிரி கை பக்கத்தையும் சேர்த்தே முன் பக்கத்தையும் இதையும் சேர்த்தே வெட்டிருங்க. ஃபர்ஸ்ட் வெளிக்கையை வெட்டி எடுத்துடணும், அதுக்கு பிறகுதான் உள்பாட்டை வெட்டணும். இப்ப எடுத்தாச்சு. இந்த பின் பக்கத்தை இப்ப எடுத்துருவோம். இந்த முன் பக்கத்திலையும் இந்த உள்பக்க கைய வந்து முன்பக்க பாட்டையும் எடுத்தாச்சு. இப்ப வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த கோடு போட்டிருக்கிறோம், இந்த கோடையும் இந்த கோடோட இதை கட் பண்ணிடணும். அப்ப பட்டி பீஸ் தனியா வந்துடும். இப்ப இந்த பட்டி பீஸ் தனியா வந்துருச்சு. இப்ப இந்த வளைவு, அந்த கட்டூரி வளைவை கட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் சரியான எக்ஸாக்ட் எங்கட 39 சைஸ்க்கு சரியான அளவு. சரியா? இப்ப இதுல வந்து டபுள் கட்டூரி நாங்க போடணும். டபுள் கட்டூரி போடையில இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க செய்யக்கூடாது. இந்த பாட்டு இருக்குது, இந்த டாட் போட்டிருக்கிறோம், இந்த டாட்டோட உயரம் முடியுது, அந்த இடம் எந்த இடத்துல இந்த டாட்டோட உயரம் முடியுதோ அந்த இடத்த கட் பண்ணி விட்டுறணும். இந்த எண்டு முடியுது, இந்த இடம் முடிகிற இடத்த வந்து கட் பண்ணி பிரிச்சிடணும். அவ்வளவுதான். இத வந்து தனியா எடுத்துடணும். இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு தனியா வந்துடும். அவ்வளவுதான். இதுதான் டபுள் கட்டோரி. இப்ப இத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இவ்வளவும் இது எல்லாமே இந்த ஒரே பீஸ்க்குள்ள வர்றது தான். ஆனா இத நாங்க வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இந்த பட்டி பீஸோட இப்படிதான் வரும். இது வந்து இந்த 2 பாட்டு, இந்த முன் பாட்டை வந்து டபுளா நாங்க பிரிச்சு எடுத்ததுனால இதுக்கு பேரு டபுள் கட்டூரி. இந்த நார்த் இந்தியன்ஸ் மிச்சமா இந்த மாதிரி பிளவுஸ் தான் போடுவாங்க. இது வந்து நீங்க டபுள் கலர் சாரியா இருந்தா இது ஒரு கலர், இந்த 2 கட்டூரி ஒரு கலர், இந்த உடம்பு பாட்டு ஒரு கலர்ல போட்டா அழகா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இத துணியில போட்டு எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தேவையான உயரம் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து இப்ப இதுல வந்து சின்ன ஸ்லீவ் தான் வெட்டி காட்டுறேன். கீழே தையலுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டுக்கிறேங்க ஸ்லீவுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் வச்சுக்கிறேங்க. அது போக உயரத்தோட ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சும் எடுத்துக்கிறேங்க. இப்ப நான் முழு உயரத்தை எடுத்துட்டேன். அடி அகலம் வந்து இந்த கைக்கு வந்து 6.75 வருது. உங்களுக்கு அடி அகலம் என்ன வருதோ அந்த அகலத்தை வந்து பாதியா பிரிச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. மேல இருந்து ஒரு டவுன் வந்து 3 இன்ச்சுக்கு பண்ணிக்கிறணும். அப்ப இந்த மேல இருந்து பண்ணின 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இந்த அடி அகலம் வருது, இந்த அளவை இப்படி கிராஸா வச்சு இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுக்கு பிறகு தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுருங்க. இப்ப இந்த கோடு இப்படி வரும். ஆனா இந்த தையலுக்கு இருந்து போடக்கூடாது. இந்த புள்ளி முடியுது, இந்த இடத்துல இருந்து இந்த எண்டுக்கு முடிகிற இடத்துக்கு இப்படி ஒரு கிராஸா லைன் போட்டுக்கிறங்க. போட்டுட்டு இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த 2க்கும் நடு சென்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த மேல இருந்து சரியா மேல இருந்து இந்த 1/2 இன்ச்சு புள்ளியோட கொண்டாந்து இதோட சேர்த்துருங்க. அதே மாதிரி மேல இருந்து இதே இடத்துல இருந்து உள்ளுக்கு இந்த புள்ளியோட குறுகலா வந்து இந்த புள்ளியோட சேர்த்து விட்டுருங்க. மேல இருந்து வெளிக்கை, இது வந்து உள்பக்கம். இத அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். இப்ப இத வந்து நாங்க முன் பக்கத்தை வெட்டி விட்டுருவோம். இந்த முள்கை, இதுதான் உள்கை. பின்னுக்கு வந்து மூடின மாதிரியே தான் இருக்கணும். முன் பக்கத்துக்கு மட்டும் ஒரு சின்ன பாட்டை வந்து குடைச்சு எடுத்துடணும்.
இப்ப பாருங்க நான் துணியில வந்து எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி கீழ்ப்பகுதியில வந்து இந்த கட்டோரி பாட்டை பூரா போட்டுட்டேன். இது வந்து முகப்பு பகுதி, இது அடியில வர்றது, இது இந்த பட்டி பகுதி, இது தனியா பட்டி பீஸ். அந்த சைட்ல வந்து கைப்பகுதி போட்டிருக்கிறேன். இந்த கீழே வந்து முதுகு பாட்டை போட்டிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து வேற ஒன்னும் செய்ய வேணாம். இதுல வந்து இந்த சைடு இருக்குது, இந்த சைடு பாட்டுக்கு மட்டும் நீங்க தையலுக்கு விட்டுறணும். 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறங்க. எக்ஸ்ட்ரா இந்த பேப்பர் அளவை விட சைடுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது, இதுலயும் சரியா இந்த இடத்த பூரா அப்படியே எடுத்துருங்க. இதுக்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கு, ஏன்னா இது ரெண்டையும் நாங்க பொறுத்துற நேரம் தையலுக்கு துணி வேணும். அப்ப இந்த ஃபுல் துணியையும் இதுல 1/2 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு எடுத்துருங்க. மற்றபடி இந்த சைடு கழுத்து அதுக்கெல்லாம் தேவையில்லை. இந்த கடைசி இந்த தையலுக்கு தேவை. அடுத்தது இந்த பட்டி பீஸ் இருக்குது, இதுலயும் வந்து இந்த டாட் பொறுத்துவம் தானே, அப்ப இதுலயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு இந்த இடத்தையும் விட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடமும் இது வந்து இப்படி மேல வரும், இந்த இடத்துல பொறுத்துறதுக்கு இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது, இந்த இடத்துல தான் கொண்டாந்து இந்த பட்டி பீஸை வந்து நாங்க பொருத்துவோம். இப்ப இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு துணி விட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு அதே அளவு. இந்த 2 சைடும் இந்த கீழ்பாட்டும் இந்த கீழ்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். துணியில வெட்டுற நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல போட்டுக்கிறோங்க. பேப்பர்ல போட்ட பிறகு இத நான் 1/2 இன்ச்சு விடுறேன். இதை நீங்க இன்னும் கூடுதலா கூட நீங்க துணி இருந்துச்சுன்னு சொன்னா 1 மீட்டர் துணி எடுத்தா கூடுதலா கூட நீங்க அளவை விட்டு கட் பண்ணிட்டு சேர்த்து பொருத்தின பிறகு இந்த நாங்க வெட்டின பாட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுதான் அளவு. இத பொருத்தி துணி ஒருவேளை உங்களுக்கு 1/2 இன்ச்சுல பொருத்த முடியல, தையல் போட முடியலைன்னா கூட கொஞ்சம் 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு வெட்டி எடுத்துக்கிறோங்க. வெட்டி எடுத்த பிறகு இந்த துணியோட வச்சு சேர்த்து போட்டு, இதுதான் உங்களோட அளவு, நாங்க மார்க் பண்ணதுதான் அளவு. இந்த அளவை வச்சு சரியா கோடு போட்டுட்டு அதோட எக்ஸஸ் துணியை வெட்டி விட்டுருங்க. இவ்வளவுதான். இப்ப இந்த டபுள் கட்டோரி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.